கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான ஓய்வு நாளிலும் தேவ செய்தி கேட்க வந்த உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நேற்று நாமத்தினாலே அடியேன் வாழ்த்துகிறேன். இப்பொழுதும் நம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். கர்த்தர் இந்த செய்தியை ஆசீர்வதிக்கும்படியாக. அன்பு ரட்சகா, இந்த அருமையான வேலைக்காக ஸ்தோத்திரம். கர்த்தாவே, இந்த வேலையிலும் அப்பா, இந்த ஓய்வு நாளில் உங்களுடைய பிரசன்னத்துக்கு மத்தியில வந்திருக்கிற ஒவ்வொரு மீதும் உடைய கிருபை கூடவே இருப்பதாக. இந்த தேவ செய்தி ஆசீர்வதிங்க. யூடியூப் மூலமா பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் உடைய கிருபை கூடவே இருப்பதாக. ஏசப்பா, என் பிள்ளைகளோடு நீர் என்ன பேச காத்திருக்கிறீரோ அந்த வார்த்தைகளை பேசும் ஆசீர்வதியும் எல்லா தடைகளையும் நீக்கி போட்டு விடுதலையாக இந்த பிள்ளைகளை வழி நடத்துவீராக. தொடர்ந்து காத்துக்கொள்ளுங்க. தேவ ஆவியானவர் பொறுப்பெடுத்துக்கொள்ளும், வழி நடத்தும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். Amen. Praise the Lord. Hallelujah. So தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக எப்பொழுதும் உங்களோடு கூட இருக்கிறார். ஆமென். அவர் சொன்ன வார்த்தைகளை அவர் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். உங்களுக்கு ஏராளமான வாக்குத்தத்தங்களையும் வார்த்தைகளையும் அவர் கொடுத்து நடத்தி கொண்டிருக்கிறார். இந்த நாட்களிலும் கர்த்தர் பேசுகிற வார்த்தைகளுக்கு கவனமாய் கேளுங்க. நிச்சயமா கர்த்தர் இந்த வார்த்தையின் மூலமா உங்களை விடுதலையாக்கி உங்களை சுகத்தோடு பலத்தோடு கர்த்தர் வழி நடத்துவாராக. ஆமென். இப்பொழுதும் தேவ செய்திக்கு நேராக நம்முடைய கவனத்தை திருப்புவோம். 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நாம் வாசிப்போம். 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 8வது வசனம். மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாயும் சகலவித நற்கிரியைகளிலும் பெருகுகளாக இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையையும் பெருக செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் உன்னை எல்லாவற்றிலும் பெருக வேண்டும், எல்லாவற்றிலும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நினைக்கும் போது நாம என்ன பண்ணுகிறோம்? இல்ல, எனக்கு தடையா இருக்கு, எனக்கு பலவீனமா இருக்கு, இது நான் ஆசீர்வாதத்தை பெறலாம் போனா அது என்னால முடியலன்னு சொல்லிட்டு தேவையில்லாத வார்த்தைகள் நாம் என்ன பண்றோம்? அதை நம்ம சொல்லுவதனால அந்த ஆசீர்வாதத்தின் முழுமையை நம்மளால பெற்றுக்கொள்ள முடியல. ஆனா ஆசீர்வாதத்தை தடை பண்ணுவது கர்த்தர் அல்ல, ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்கே அவர் காத்திருக்கிறார். அதுதான் அந்த வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். எல்லாவற்றையும் உங்களுக்கு தர அவர் காத்திருக்கிறார். எல்லா காரியத்தையும் உங்களுக்கு தர காத்திருக்கிறார். அது என்னவாகட்டும், வேலையின் காரியமாகலாம், இல்லைன்னா உங்களுடைய திருமண காரியமாகலாம், மற்ற காரியமாகலாம், உங்களுடைய வருமானம் ஆகட்டும், வியாபாரம் ஆகட்டும், எல்லாவற்றிலும் உங்களை நிரப்பவும் உங்களை சம்பூர்ணமாய் ஆசீர்வதிக்கும் அவர் திட்டமாய் வைத்திருக்கிறார். ஆனா நம்முடைய நினைவு என்ன பண்ணுகிறது? இவ்விதமாய் மாற்றுகிறது. ஏராளமான ஜனங்களை நான் பார்த்திருக்கிறேன். பிள்ளைகளுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தை ஒரு தடவை 2 தடவை அப்படின் போதே 3வது தடவை ஆண்டவர் ஆசீர்வதிக்கல போல இருக்கு, எனக்கு இது வேண்டாம், இந்த சூழ்நிலை எனக்கு வேண்டாம் அப்படின்ட்டு அதுல இருந்து அந்த ஆசீர்வாதத்துல இருந்து வெளியே வந்துடுறோம். பாருங்க, நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 21வது வசனத்துல இவ்விதமாய் சொல்கிறது, வாசிப்போம். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும், அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சோ கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஜீவனானாலும் மரணமானாலும் என்ன ஆசீர்வாதமோ அதை நீங்கள் அறிக்கை பண்ணுகிற விதத்துல தான் அதை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். கர்த்தர் சொல்லிருக்கிறார், நான் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் உன்னை ஆசீர்வதிக்க சித்தமா இருக்கிறேன் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஹல்லேலூயா. ஆனா நாம கடந்து போகும்போது சில விதமான ஒரு முறை 2 முறை முயற்சி பண்ணும்போது அதை நம்ம விட்டுறோம். அது ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள மாட்டோம். ஏன்னா நம்முடைய வாயின் வார்த்தையில நம்ம ஒரு அறிக்கை இட்டுறோம், இது எனக்கு வராது, இது எனக்கு நடக்காது, இது என்னால முடியாது, இது எனக்கு ஆண்டவர் வைக்கல அப்படின்ட்டு நாம அந்த சின்ன சின்ன விஷயத்தை நம்ம என்ன பண்றோம்னா பெரிய தடையாக நம்மளே மாற்றுகிறோம். ஹல்லேலூயா. இல்ல, கர்த்தர் ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். சோ யோசுவாவை குறித்து இவ்விதமாய் பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கு. அவர் இஸ்ரவேல் ஜனங்களை கொண்டு வரும்போது எரிகோ பட்டணத்துக்கு வழியாக கொண்டு வருகிறார். அங்கே அடைக்கப்பட்டதான ஒரு கோட்டை அவர்களுக்கு முன்பதாக அந்த கோட்டை அடைக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அடைக்கப்பட்ட கோட்டையை கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக ஒப்பு கொடுத்தார் என்று வேதம் சொல்கிறது. நாம் வாசிப்போம். 6ஆம் அதிகாரம், யோசுவா 6ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிப்போம். எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது. ஒருவரும் வெளியே போகவும் இல்லை, ஒருவரும் உள்ளே வரவும் இல்லை. கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இதோ எரிகோவையும் அதன் ராஜாவையும் யுத்த வீரரையும் உன் கையில் ஒப்பு கொடுத்தேன். ஆமென். ஹல்லேலூயா. சோ அருமையான வார்த்தை. கர்த்தர் சொல்றாரு, இங்க அடைக்கப்பட்டிருக்கிற அந்த வாசலை உங்களுக்காக கொடுக்கிறேன் என்றார். ஹல்லேலூயா. அடைக்கப்பட்ட கோட்டை, அடைக்கப்பட்ட வாசல், அடைக்கப்பட்ட ஆசீர்வாதங்களை கர்த்தர் இப்பொழுது நமக்காக திறந்தருளுகிறார். ஹல்லேலூயா. அவர் திட்டமாய் சொல்லிட்டார், தன் பிள்ளைகளுக்கு முன்பதாக எந்த காரியம் அடைக்கப்படாது. ஹல்லேலூயா. என்னால இது சுதந்திரிக்க முடியல, என்னால ஜெயிக்க முடியல, நான் தோத்துக்கிட்டே இருக்கேன், என் வாழ்க்கை இப்படியே போயிடும். இல்ல, கர்த்தர் ஜெயிக்கும்படியான கிருபைகளை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். ஆமென். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லிட்டாரு, உன் கையில் ஒப்பு கொடுத்தேன். அருமையான பிள்ளைகளே, ஒருவேளை எதையாவது குறித்து நீங்கள் குழப்பத்தோடு இந்த பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருந்தா ஆண்டவர் இன்றைக்கு உங்களிடத்துல சொல்லுகிறார், நான் உன் கையில கொடுத்திருக்கிறேன் என்று. ஹல்லேலூயா. நீங்கள் எல்லா காரியத்தையும் சுதந்திரிக்கும்படியான ஞானத்தையும் அறிவையும் கர்த்தர் இந்த நாட்களில் உங்களுக்கு கொடுப்பார். ஆமென். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இந்த வார்த்தை கொடுத்த மாத்திரத்துல அவர்கள் அந்த பட்டணத்தை சுதந்திரிக்கிறார்கள். கடந்து போகிறார்கள். கடந்து போகும்போது ஆண்டவர் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு காரியத்தை சொல்லிக்கொண்டே வருகிறார். 7வது முறையாக அந்த எரிகோ பட்டணத்தை
அவர்கள் 7 முறை சுற்றி வரும்போது அந்த பட்டணம் அவர்கள் கையில வருகிறது. ஹல்லேலூயா. 20வது வசனத்தை வாசிக்கிறோம். 20வது வசனத்துல எக்காலங்களை ஊதுகையில் வாசிப்போம். எக்காலங்களை ஊதுகையில் ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள். எக்கால சத்தத்தை ஜனங்கள் கேட்டு மகா ஆரவாரத்தோட முழங்குகையில் அலங்கம் இடிந்து விழுந்தது. உடனே ஜனங்கள் அவரவர் தங்களுக்கு நேராக பட்டணத்தில் ஏறி பட்டணத்தை பிடித்து. ஆமென் ஆமென் ஹல்லேலூயா. சோ தேவன் எவ்வளவு பெரிய ஒரு மகிமையான வெற்றியை கொடுத்திருக்கிறார். ஆமென். அடைக்கப்பட்டதை தான் கர்த்தர் கொடுத்து அந்த இடத்துல ஒரு விடுதலையை ஆண்டவர் உண்டு பண்ணுகிறார். ஆமென். அந்த மதில்கள் ஒன்றுமில்லாமல் இடிந்து விழுந்தது என்று பார்க்கிறோம். ஆமென் ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் எப்போதும் எல்லாவற்றிலும் உங்களை நிரப்பவும் உங்களை ஆசீர்வதிக்கும் கர்த்தர் திட்டமாய் வைத்திருக்கிறார். ஒருவேளை நீங்கள் நினைப்பது போல அடைக்கப்பட்டிருக்கா, நீங்கள் நினைப்பது போல இது மூடின கதவா இருக்கு, இது திறக்கவே இல்லை என்று கலக்கத்தோடு இருக்கிறீங்களா? இல்ல, கர்த்தர் திறக்க வல்லவராய் இருக்கிறார். ஆமென் ஹல்லேலூயா. தொடர்ந்து நாம ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படி நாம் கடந்து செல்ல வேண்டும். ஒரு முறை இல்ல, அவர்களுக்கு 7 முறை கர்த்தர் இந்த வார்த்தையை சொல்லுகிறார். 7ஆம் நாள் 7 முறை அவர்கள் சுற்றி வரும்போது கர்த்தருடைய வார்த்தைகளை அவர்கள் கேட்கும் போது அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கப்பட்டதாய் காணப்பட்டது. ஆமென் ஹல்லேலூயா. நீங்கள் ஒரு முறை 2 முறை என்ன பண்றீங்க, முயற்சி பண்றீங்க. 3ஆவது முறை என்ன பண்றீங்க, இது வேணாம், இது ஒண்ணுமே இல்ல, இது என்னால முடியாது, இது அடைக்கப்பட்டுச்சு, அவ்வளவுதான்ட்டு நீங்க வெளியில வந்துறீங்க. இல்ல இல்ல, தொடர்ந்து நாம கடந்து போக வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை வந்துருச்சு, அடைக்கப்பட்டதுதான். ஆண்டவர் சொல்லிட்டா, நான் உன் கையில கொடுக்குறேன், நீ கடந்து போன்னு சொல்லிட்டாரு. ஆண்டவர் அதை திறக்க வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் வார்த்தை கொடுத்தது போல எல்லாவற்றிலும் உன்னை நிரப்புவேன், எல்லாவற்றிலும் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ சம்பூர்ணமாய் இருப்பாய், இந்த காரியத்தில் முன்னேறி செல், நிச்சயமாய் உனக்கு வாசல்கள் திறக்கப்படும் என்று கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, யாக்கோபு போராடி ஜெபிக்கிறான். நமக்கு தெரிந்த வசனங்கள் தான். அவன் போராடி, நீர் ஆசீர்வதித்தால் வழி ஆண்டவரே, நான் உம்மை போக விடேன் என்று ஆதியாகமம் 32:26 வசனம் பார்த்தோம் என்றால் அவன் போராடுகிறான். போராட்டம் உள்ள ஒரு காரியம் தேவை. கர்த்தர்களிடத்திலிருந்து நன்மைகள் பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் அதுக்கு நாம் கடந்து செல்ல வேண்டும். ஹல்லேலூயா. நமக்கு திறக்கப்பட்ட வாசல்கள் நமக்காக காத்திருக்கிறது. ஆமென் ஹல்லேலூயா. பாருங்க, முயற்சி செய்யணும். அந்த முயற்சி நம்ம ஒருபொழுதும் விட்டுறக்கூடாது. கர்த்தர் தான் வார்த்தை கொடுத்துட்டாரு, அந்த வார்த்தையை வச்சுட்டு நீங்க தைரியமா போலாமே, எந்த காரியமானாலும் போடாமே. ஐயோ, எனக்கு இன்டர்வியூக்கு போகிறது பயமா இருக்கு, அதுல நான் ஃபெயில் ஆயிட்டுனா என்ன பண்றது, என் வீட்டை நான் தானே பார்க்கணும், எனக்கு இதெல்லாம் ரொம்ப பயமா இருக்கு, அந்த நாலேஜ் இல்ல, எனக்கு அறிவு இல்லைன்னு நீங்க சொல்லாதீங்க. நீங்க கடந்து போங்க, வேலை ஸ்தலத்துல கடந்து போங்க, பேச வேண்டிய இடத்துல கர்த்தர் பேச வைப்பார். அந்த இடத்துல உங்களுக்கு மனுஷ தயவை கர்த்தர் கட்டளிடுவார். பயம் இல்லாமல் கடந்து போங்க. கர்த்தர் கொடுத்த வார்த்தை உங்ககிட்ட இருக்கு, ஆண்டவர் நிச்சயமா நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். சோ மார்க்ல ஒரு சம்பவத்தை நம்ம வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து எப்பயும் போல ஜனங்களுக்கு மத்தியில பிரசங்கம் பண்ணுகிறார். கப்பர்நகும் என்ற ஒரு ஊருக்கு அவர் வருகிறாரு. அவர் வரும்போது அங்க ஏராளமான ஜனங்கள் இயேசு வருகிறார் என்பதையும், அவர் வந்துட்டாலே அந்த இடத்துல ஆசீர்வாதமும் அற்புதமும் நடக்கும். அதனால ஜனங்கள் எல்லாம் கூடி வருகிறார்கள். கூடி வந்து அவரை நெருக்கி அந்த வீடு முழுவதும் அவர்கள் சூழ்ந்து கொண்டார்கள். அப்போது அவர் பிரசங்கம் பண்ணும்போது, பிரசங்கம் பண்ணி ஜனங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறார். பேசும்போது 4 பேர் என்ன பண்ணுகிறாருன்னா, ஒரு திமிர்வாதக்காரனை கூட்டிட்டு வராங்க. கூட்டிட்டு வந்ததுமே அந்த ஜனங்களை பார்த்ததுமே ஏராளமான ஜனங்கள் இருக்காங்க. இப்ப என்ன செய்வது என்று தெரியல. நாம் வாசிப்போம். மார்க் 2ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களை வாசிப்போம். அப்பொழுது 4 பேர் ஒரு திமிர்வாதக்காரனை சுமந்து கொண்டு அவரிடத்தில் வந்தார்கள். ஜனக்கூட்டத்து நிமித்தம் அவருக்கு சமீபமாய் செல்லக்கூடாமல் அவர்கள் இருந்த வீட்டின் மேற்கூரையை பிரித்து திறப்பாக்கி திமிர்வாதக்காரர் கிடக்கிற படுக்கையை இறக்கினார்கள். ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த ஆச்சரியமான இந்த ஒரு வார்த்தையை பாருங்க. அங்க ஜனக்கூட்டங்கள் நிறைய இருக்காங்க. அவரை கூட்டிட்டு வராங்க. கூட்டிட்டு வந்ததுமே பாக்குறாங்க. இப்ப ஒண்ணு அந்த 4 பேருக்கு ஒரு தெளிவு வந்துருச்சு. என்னன்னா, இப்படி எப்படியாவது இயேசு கிறிஸ்து கிட்ட கொண்டு போய் ஆசீர்வாதத்துக்கு நேரா நடத்தணும், அவருக்கு பூரண சுகத்தை வாங்கி கொடுக்கணும். இதுதான் அவங்களுடைய டார்கெட். ஆசீர்வாதத்தை பெறணும், அதுதான் டார்கெட். ஆனா வழி இல்ல. வழி ஃபுல்லா பாத்தீங்கன்னா தடை. அந்த ஜன கூட்டம் ஃபுல்லா தடையா நிக்கிறாங்க. இத நாம இருந்தா என்ன பண்ணிருப்போம், ஐயோ ஜனம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு, ஓகே நம்ம இதுக்கு மேல நம்ம கடந்து போக முடியாது, நம்ம ஓகே நம்ம அடுத்த வாரம் பாத்துக்கலாம், இல்லன்னா அடுத்த மாசம் பாத்துக்கலாம், இல்ல வேற டாக்டரை பார்க்கலாம், இல்ல வேற எங்கன்னா போலாம், உடனே நம்ம மாத்திப்போம். பாருங்க, நம்ம தடை வரும்போதெல்லாம் நம்ம நின்னுடுறோம். ஜனத்தை பார்த்துட்டா நின்னுடுறோம். அந்த ஜனம் ஏதாவது பேசுமோ, இந்த ஜனம் ஏதாவது பேசுமோ, இந்த சொந்தக்காரங்களை ஏதாவது சொல்லுவாங்களோ, அந்த சொந்தக்காரங்க எது சொல்லுவாங்களோ, மத்தவங்களை பார்த்து ஜனங்களை பார்த்து அக்கம் பக்கம் வீட்டுக்காரங்க நம்மளை ஏதாவது சொல்லுவாங்கன்ட்டு நாம செய்ய வேண்டிய முயற்சிகளை அப்படியே நிறுத்திடுறோம். என்ன செய்தாலும் கர்த்தர் ஆசீர்வதிக்க காத்திருக்கிறார். அல்லேலூயா. பின்வாங்குவது அழகல்ல. நீங்க தேவையற்ற காரியங்களுக்குள்ள எல்லா காரியத்திலும் உங்களுடைய முயற்சிகளை வைக்கிறீங்க. இப்போ ஒண்ணு இல்ல, இப்போ ஒரு ஆடி ஆஃபர் போடுறாங்க, இல்லன்னா எதனா ஒரு ஆஃபர் போட்டாங்கன்னா என்ன பண்ணுவோம், என்ன வேணாலும் ஜனக்கூட்டமா இருந்தாலும் இடிச்சு இது பண்ணி உள்ள போய் எப்படியாவது அந்த ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு வந்துடுறோம். ஏதாவது கடந்த நாள் ஒரு செய்தி நான் பார்த்த நியூஸ்ல, ₹1 பிரியாணி போடுறதுமே அந்த ரோடு முழுக்க ஜனத்தின் கண்ட்ரோல் பண்ணவே முடியல, அவ்வளவு கூட்டம் இருந்துச்சு. அப்போ இந்த கூட்டத்தையும் மீறி எப்படியாவது அந்த ஆசீர்வாதத்தை வாங்கணும், சாப்பாடை வாங்கணும், துணிமணியை வாங்கணும். நம்மளுடைய மைண்ட் செட் அதான். மத்தவங்க பண்ணது குறித்து நான் சொல்ல வரல, உங்களை குறித்து பேசுகிறேன். ஒரு தடை வந்துருச்சு,
வந்துச்சுன்னா உடனே இமீடியட்டா அடுத்த விஷயத்துக்கு போயிடுறோம். இங்க ஜனக்கூட்டம் நிறைய இருக்குது. இந்த ஜனக்கூட்டத்துக்கு மத்தியில அந்த 4 பேர் என்ன முடிவு எடுத்தாங்க தெரியுமா? என்ன ஆனாலும் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை வாங்காம இந்த இடத்தை விட்டு நான் போக கூடாது என்று அவர்கள் தீர்மானித்திருந்தார்கள். அதனால அவர்கள் என்ன பண்ணாங்கன்னா, அந்த ஜனக்கூட்டத்தின் நிமித்தம் அவர்கள் சமீபமாய் சேர முடியல. அந்த ஜனத்துக்கு கிட்ட அவங்களால போக முடியல. போனா எப்படி தள்ளிடுவாங்க. ஓகே, நம்ம என்ன பண்ணலாம் மேற்கொண்டு அப்படின்ட்டு அவர்கள் கடந்து வந்து அந்த வீட்டினுடைய மேற்கூரையை அவர்கள் பிரிச்சு அதை வந்து என்ன பண்றாங்க, அந்த வழியா உள்ள இறக்குகிறார்கள். அல்லேலூயா. இந்த அளவுக்கு விசுவாசமும் இந்த அளவுக்கு நம்பிக்கை நமக்கு இருக்குமான்னு தெரியல. அவர்கள் விடாமுயற்சியாக அடுத்த விஷயத்துல ஏறுகிறார்கள். எதுக்கு ஏறி போறாங்க? ஆசீர்வாதத்தை பெறும்படியாக முயற்சி பண்ணுகிறார்கள். அல்லேலூயா. முயற்சி தேவை. காரியத்தை கர்த்தர் சொல்லிட்டாரு, வார்த்தையை கொடுத்துட்டாரு. எல்லாவற்றிலும் எப்பொழுதும் நான் ஆசீர்வதிப்பேன், நீ கடந்து போன வார்த்தை கொடுத்துட்டாரு. நாம் கடந்து போக வேண்டிய கடமையில இருக்கிறோம், முக்கியமான இடத்துல இருக்கிறோம். விட்டுட்டு ஓடக்கூடாது. மற்ற புறஜாதிகள் எல்லாம் விட்டுட்டு ஓடி போயிடுவாங்க. ஒரு தடவை முயற்சி பண்ணுவாங்க, 2 தடவை முயற்சி பண்ணுவாங்க, 3ஆவது தடவை அப்படியே விட்டுட்டு போயிடுவாங்க. இல்ல கர்த்தர் சொல்லுகிற வரைக்கும் நாம் முயற்சி பண்ண வேண்டும். அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டுல ஒரு அருமையான வார்த்தை இருக்கு. சிறு பெண் வந்து நாகமானுக்கு வந்து சொல்லுவாங்க, நீங்க போனீங்கன்னா ஒரு பெரிய ஆசீர்வாதம் வரும், உங்க குஷ்டரோகம் நீங்கன்ட்டு. அவங்களும் கடந்து போகிறாங்க. போய் அங்க ஊழியக்காரர்கிட்ட பார்க்கும்போது ஊழியக்காரர் ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டாரு, நீ 7 வாட்டி போய் அந்த யோர்தான் நதியில முங்கி எழுந்துக்கோ அப்படின்னு சொல்றாங்க. அவங்க ஒவ்வொரு தடவை எழுந்து பாக்குறாங்க. அவருக்கு கோபம் வருது, இன்னும் ஒரு வாட்டி எழுந்து இதெல்லாம் வந்து நடக்கல அப்படின்ட்டு போயிருந்தாருன்னா அது ஆசீர்வாதம் வந்திருக்காது. 7வது முறையா அவர் முங்கி எழுந்துக்கும் போது அவருடைய குஷ்டரோகம் நீங்கி அவர் சிறு பிள்ளை போல அந்த உடம்பு மாறியது. அல்லேலூயா. சில நேரங்களில கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை கஷ்டமா இருக்கும். இன்னும் ஆண்டவர் முயற்சி பண்ண சொல்றாரு, என்னுடைய முயற்சி எல்லாம் நான் போட்டுட்டேன், அப்பயே நான் எப்படி முயற்சி பண்ண முடியும்? இல்ல, கர்த்தர் உங்களோட கூட பேசுகிறார். முயற்சி விட்டுறாதீங்க, தொடர்ந்து போங்க, ஏறி போங்க. பாருங்க, இந்த இடத்துல அந்த 4 பேருடைய முயற்சி ரொம்ப முக்கியமா இருக்கு. அந்த இடத்துல எப்படியாவது போகணும். அவர்கள் ஏறி அந்த கூரை வழியாக இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பதாக அவர்கள் இறக்குகிறார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. என்ன தடை வந்தாலும் சரி, அவர்கள் நினைத்த காரியத்தை அவர்கள் நிறைவேற்றினார்கள். ஆமென். அல்லேலூயா. அந்த வீட்டிற்கு மேலாக அவங்க ஏறினது ஒரு ஆச்சரியமான விஷயம். அந்த இடத்துல அவர்கள் விசுவாசத்தை கர்த்தர் கண்டார். ஆமென். 5வது வசனத்துல வாசிக்கிறோம், இயேசு அவர்களுடைய விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். ஆமென். அல்லேலூயா. 11வது வசனத்துல சொல்றாரு, நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு போ, உன் வீட்டிற்கு போ என்று ஆண்டவர் அனுப்பி விடுகிறார். அல்லேலூயா. இந்த இடத்துல அருமையான வார்த்தை. அவர்கள் விசுவாசத்தை கண்டு ஆண்டவர் இந்த இடத்துல வார்த்தை சொல்லிட்டாரு. என்ன விஷயம்? இறங்குற வரைக்கும் தான் கஷ்டம். கூட்டத்துக்கு மத்தியில இயேசு கிட்ட போறது கஷ்டம். நீங்க கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டீங்கன்னா இமிடியேட்டா ஆசீர்வாதம். அவங்க இறக்குனாங்க பாருங்க. இறக்குன மாத்திரத்திலேயே இயேசு பார்த்து, நீ வந்து நில்லுப்பா, நீ உட்காருப்பா, என்ன ஆச்சுப்பா, என்ன நடந்ததுப்பா அப்படின்னு பெரிய அளவுல ஆண்டவர் பேசவே இல்லை. அவன் எதனால படுத்தான், அவன் எதுக்காக வியாதி வந்துச்சு பார்த்தாரு. உன் பாவத்தினால தான் உனக்கு வியாதி, எழுந்து உன் பாவம் மன்னிக்கப்பட்டது, ஓடிப்போ அப்படின்ட்டு ஆண்டவர் இமிடியேட்டா அவருக்கு வார்த்தையை கொடுத்துட்டாரு. அல்லேலூயா. முயற்சி செய்யுங்க. முயற்சி செஞ்சு அதன் பலன் ஈஸியா உங்க கையில பாப்பீங்க. பலன் வரும்போது அது எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கும். பாருங்க, அவன் வீட்டுக்கு போன்னு சொல்லிட்டாரு ஏசப்பான்ட்டு. அவன் மகிழ்ச்சியோடு ஓடுகிறான். அல்லேலூயா. அந்த 4 பேர்கள் ஜனத்துடைய தடைகளை பார்க்கல. அவர்கள் 4 பேர் அந்த கூரை தடையா இருக்கேன்னு அவங்க பார்க்கல. அல்லேலூயா. ஒருவேளை அந்த கூரையில இருந்து அவங்க இறக்கும் பொழுது அவங்க பலத்தை அவங்க செலவு பண்ணிருக்கணும். ஐயோ, யாரு இந்த மனுஷனுக்காக நம்ம போய் நம்முடைய வேலையெல்லாம் விட்டுட்டு இந்த பலத்தை செலவு பண்ணி கஷ்டப்பட்டு ஏன் கயிறு விட்டு கையெல்லாம் வலிக்குமே அப்படின்னு அவங்க பலத்தை கூட அவங்க பார்க்கல. அந்த தடையை கூட பார்க்கல. எல்லா தடையும் விட்டு ஒரே குறிக்கோள், இந்த மனுஷனுக்கு ஆசீர்வாதம் வேண்டும். ஆமென். அல்லேலூயா. 4 பேர் ஒன்றாய் மாறும்போது ஆண்டவர் பூரணமான ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். ஒருமனப்பட்டு ஜெபிக்கும் போது கர்த்தர் பூரணமான ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். அந்த விசுவாசம் நம்முடைய காலங்களில் தேவை, உங்கள் வீடுகளில் தேவை, சபைகளில் தேவை. கர்த்தர் இறக்கவும் கர்த்தர் ஆசீர்வதிக்கவும் சித்தமாய் இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. இன்றைக்கும் அருமையான பிள்ளைகளை இந்த தேவ செய்தி கேட்ட ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். முயற்சி விட்டுறாதீங்க, கடந்து போங்க. தேவன் உங்களை ஆசீர்வதிக்க திட்டமா இருக்கிறார். அல்லேலூயா. தடைகளை பார்க்காதீங்க, ஈஸியா வந்துருச்சு ஆசீர்வாதம். அவங்க இறக்குன மாத்திரத்திலே பூரண சுகம், இறக்குன மாத்திரத்திலே அவனுக்கு விடுதலை வந்துருச்சு. அவங்க வீட்டுக்கு கடந்து ஓடுகிறான். ஆமென். வந்த வழி வேற, போன வழி வேற. அல்லேலூயா. உங்களுக்கும் இவ்விதமான ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். கடந்து போங்க, எதை குறித்தும் பயப்படாதீங்க. கர்த்தர் ஆரம்பத்துல சொன்னார் இல்லையா? ஆரம்பத்துல என்ன வசனம் சொன்னார்? வாசிப்போமா? மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாயும் சகலவித நற்கிரியைகளிலும் பெருகர்களாயும் இருக்கும்படியாக தேவன் உங்களுக்கு சகலவித கிருபையையும் பெருக செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆமென். வல்லவராய் இருக்கிறார். எல்லாவற்றிலும் எப்பொழுதும் அவர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். அதுவும் எப்படி செய்வேன் என்று சொன்னார்? சம்பூர்ணமாய் செய்வேன் என்று சொல்லியிருக்கிறார். வார்த்தையை கையில வச்சுக்கோங்க, கடந்து போங்க. அது எவ்வளவு பெரிய மதிலா இருந்தாலும் சரி, அது எவ்வளவு பெரிய கட்டடமா இருந்தாலும்
சரி, எவ்வளவு பெரிய விஷயமா இருந்தாலும் சரி, அது இடித்து தள்ள கர்த்தராலே கூடும். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் விசுவாசத்தை காண்கிறார். ஏறி போங்க, நன்மைகளை பெற்றுக்கொள்ளுங்க, ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க சித்தமா இருக்கிறார். ஆமென். இப்பொழுதும் இருந்த இடங்கள்ல கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். Thank you Jesus, thank you Jesus. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த கடைசி ஜெபத்துக்கு வந்திருக்கீங்க. இந்த தேவ செய்தியை கேட்டு இந்த வேளையில கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க கடந்து வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை உங்கள் வீடுகளில தடை இருக்கும் என்றால், உங்கள் வேலை ஸ்தலத்துல தடை இருக்கும்னா, நீங்க படிக்கிற இடத்துல தடையான காரியம் ஏதாவது பெருசா இருக்கும்னா, அப்பா இதுதான் ஆண்டவரே என் தடை, இத குறிச்சு நான் பயந்து பயந்து ஒதுங்குற ஆண்டவரே, நான் பின்னாடி போற ஆண்டவரே, இல்ல அப்பா இன்னைக்கு கொடுத்த வசனத்தின்படி நான் முன் வருகிறேன் என்று சொல்லுங்க. விசுவாச வார்த்தை அறிக்கையிடுங்க. ஜீவனும் மரணமும் உங்க வாயில தானே இருக்கு. நீங்க விசுவாச வார்த்தைகளை சொல்லும் போதே கர்த்தர் அது உங்களுக்கு கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. எப்பேற்பட்ட சுவராய் இருக்கட்டும், எப்பேற்பட்ட காரியமா இருக்கட்டும், தடைகளை கர்த்தர் எடுத்து போட வல்லவராய் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. இந்த வேளையில அர்ப்பணித்து ஒப்பு கொடுங்க. ரட்சகர் உங்களை ஆசீர்வதிப்பார். நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே, நன்றி ஆண்டவரே. இந்த யூடியூப் மூலமா பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க, ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. வாலிபர்களாகட்டும், முதியவர்களாகட்டும், ஆண்டவரே என் குடும்பத்துல இந்த நன்மை நடக்காதா, ஆண்டவரே இந்த ஆசீர்வாதம் வராதா என்று ஏங்கி இருக்கிறார்கள். ஆண்டவரே எங்க பக்கம் போனாலும் தடையா இருக்கு ஆண்டவரே. மனுஷர்கள் எங்களுக்கு தடையா இருக்கிறாங்க, உறவினர் எங்களுக்கு தடையா இருக்கிறாங்க ஆண்டவரே. அப்பா என்னுடைய சரீரமே எனக்கு தடையா இருக்குது ஆண்டவரே என்று ஆண்டவரே இந்த தடையை குறித்து பெரிய விஷயமா பேசிக்கிட்டு இருக்காங்க ஆண்டவரே. இந்த தடையை பெரிய விஷயமா பேசுகிற அந்த எண்ணங்களை கொடுக்கிற பிசாசை இயேசுவின் நாமத்துல சபித்து கட்டுகிறேன் கர்த்தாவே. இப்பொழுதே தடைகள் நீங்குவதாக, எல்லா வாசல்களும் திறந்தருள்வீராக. சொல்லப்பட்ட வார்த்தையின்படியே நீர் வல்லவர் ஆண்டவரே, எல்லாவற்றையும் சம்பூர்ணமாய் கொடுக்க வல்லவர். கொடுத்து ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதியும் வழிநடத்தும் தேவ கரம் கூடவே இருக்கட்டும். விசேஷமா இந்த வேளையில ஆண்டவரே அப்பா வியாதியோடு, பலவீனத்தோடு, ஜுரத்தோடு யாராவது போராடிக்கிட்டு இருந்தா அவர்களுக்கு பூரண சுகத்தை கட்டளையிடுவீராக. விசுவாசம் உள்ள ஜெபம் பிடியாலே ரட்சிக்குமே. விசுவாசத்தோடு அடியேன் ஜெபித்து ஆசீர்வதிக்கிற ராஜா பூரண சுகம் உண்டாகட்டும். நானே பரிகாரி என்று சொன்னீர். சுகத்தோடு பலத்தோடு இவர்களை வழிநடத்தி ஆசீர்வதியும், தொடர்ந்து காத்துக்கொள்ளும். இயேசுவின் இணையற்ற நாமத்தில் ஜெபித்து ஒப்பு கொடுக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். Praise the Lord. God bless you.